பாமகவிற்கு எதிரி என அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை சோழிங்கநல்லூரில் பாமகவினுடைய சமூக ஊடக பிரிவினருடனான ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது இன்று நடந்தது. இன்று காலை 11:30 மணிக்கு தொடங்கிய இந்த கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாமகவினுடைய சமூக ஊடக பிரிவுகளை சேர்ந்த நபர்களுடனான ஒரு கலந்தாய்வை மேற்கொண்டிருந்தார். அவர்களிடம் கேள்வி எழுப்புவது, அவர்கள் மற்றவர்கள் பதில் சொல்வது என்கின்ற பல்வேறு விதமாக இந்த நிகழ்வு நடைபெற்றிருந்தது. இந்நிலையில திமுக தான் பாமகவிற்கு எதிரி என்கின்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். திமுகவிற்கு எதிராக பாமகவினுடைய சமூக ஊடக பிரிவை சேர்ந்தவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்கின்றதை அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஜூலை மாதம் நடைபெற இருக்கக்கூடிய அந்த உரிமை மீட்பு நடைபயணம் குறித்தும் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். திமுக அரசினுடைய பத்தனமான நோக்கையும் அவர்கள் மக்களுக்கு செய்த துரோகத்தையும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கின்ற வகையிலே அவர் அதில் தெரிவித்திருந்தார். திடீரென பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் மீது பிசிகவினருக்கும் காங்கிரசினருக்கும் ஏன் இந்த பாசம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவும் ஊடக பிரிவினருக்கு ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். பாமக நிறுவனர் ராமதாஸ் மீது பிசிக தலைவர் திருமாவளவனுக்கு ஏன் இந்த திடீர் அன்பு ஏற்பட்டிருக்கிறது எனவும், வன்னியரசும் ரவிக்குமார் சிந்தனை செல்வனுக்கு ஏன் ராமதாஸ் அவர்களுக்கு திடீர் அன்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். என்றைக்காவது ஒரு நாள் திருமாவளவன் நிறுவனர் ராமதாஸ் அவர்களை புகழ்ந்து பேசி இருக்கிறாரா இதற்கு முன்பாக? ஆனால் தற்போது ஏன் புகழ்ந்து பேசுகிறார் என்கின்ற ஒரு கேள்வியையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என சமூக ஊடக பிரிவில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு அவர் தெரிவித்திருந்தார். மேலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சிவபிரந்தகை என்றாவது ஒரு நாள் பாமக பற்றி பேசியிருப்பாரா, பாமகவினுடைய தலைவரை பற்றி புகழ்ந்திருப்பாரா, ஏதோ ஒரு கருத்து சொல்லியிருப்பாரா? ஆனால் இப்பொழுது நேரடியாக சென்று சந்தித்திருக்கிறார். இந்த பாசம் எப்படி ஏற்பட்டது, இதனை ஏற்பட்டிருக்கிறது என்கின்ற குறித்தெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக இது எல்லாமே திமுகவினுடைய சூழ்ச்சி தான். இங்க இருக்கக்கூடிய அனைத்து நகர்வுகளும் திமுகவிற்கு ஆதரவாக கட்டமைக்கப்பட்டு வருகிறது. அதை பாமகவினர் புரிந்து கொள்ள வேண்டும். தற்போதுதான் பாமகவில் நடைபெறுவது என்ன என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. இன்னும் திட்டம் தெளிவாக இருக்கும் போது நாம் தெளிவாக செயல்பட வேண்டும் என்கின்ற வகையில் தெரிவித்திருக்கிறார். திமுகவினுடைய சூழ்ச்சி தான் என்று நான் பொதுக்குழு கூட்டங்களில் எல்லாம் தெரிவித்திருக்கிறேன். மாவட்டம் தோறும் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பொதுக்குழு கூட்டத்தில் நான் பேசியிருக்கிறேன். ஆனால் இப்போது விசிகாவும் காங்கிரசும் ராமதாஸ் அவர்கள் மீது திடீர் காட்டுகின்ற அந்த திடீர் பாசம் என்பது திமுகவினுடைய சூழ்ச்சி என்பது வெளிப்படையாக தெரிந்திருக்கிறது. அதனை நமது சமூக ஊடகத்தில் இருப்பவர்களும் ஊடக பிரிவில் இருப்பவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எதிரான எந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்தாலும் அந்த விமர்சனங்களுக்கு ஏற்ற வகையில் நாம் பதில் சொல்ல வேண்டும். அதுவும் சர்ச்சைக்குரிய வகையில் இல்லாமல் நாகரிகமாக நாம் பேச வேண்டும். நம்மளுடைய நோக்கம் திமுகவிற்கு எதிராக பிரச்சாரம் செய்வது. திமுக தான் நம்முடைய எதிரி. பாமகவில் தற்போது நடைபெற்றக்கூடிய இந்த நிகழ்வுகளுக்கு திமுக தான் காரணம் என்கின்ற வகையிலே அவர் இந்த அறிவுறுத்தல்களை எல்லாம் வழங்கியிருக்கிறார். விசிக காங்கிரசுக்கு ராமதாஸ் மீது திடீர் பாசம் ஏன் என அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். இது பற்றிய விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.